ஹாய் ஹலோ வணக்கம். நாம கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டே வர்றோம். ஸோ ஜனவரி மந்த்துக்குரிய மாநாடுகள், நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து ஜனவரி மந்த்துக்குரிய மாநாடுகள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். கற்பதை சேவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதோட ஆப்ஷனில் போய் ஆல் அப்படிங்கிற கேட்டகரியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும். மாநாடுகள் பற்றின டாபிக் தான். 29வது தென்னிந்திய நாணயவியல் கழகத்தின் 2 நாள் மாநாடு சென்னை வேர்ல்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் நடைபெற்றுச்சு. இன்டஸ் உணவு கூடுகை 2019 எங்க நடந்துச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்க கிரேட்டர் நொய்டாவில் தான் நடைபெற்றது. இன்டஸ் உணவு கூடுகை 2019 உத்தரப்பிரதேசத்துல இருக்க கிரேட்டர் நொய்டாவில் தான் நடைபெற்றது. 13வது சர்வதேச சுகாதார உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு தெலுங்கானா ஹைதராபாத்ல நடைபெற்றது. 13வது சர்வதேச சுகாதார உச்சி மாநாடு தெலுங்கானால இருக்க ஹைதராபாத்ல நடைபெற்றது. 25வது கூட்டாண்மை உச்சி மாநாடு 2019 எங்க நடைபெற்றது அப்படின்னா மும்பைல நடைபெற்றது. 2 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் 29வது இந்திய வண்ண பூச்சிகள் மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்க ஆக்ராவில் நடைபெற்றது. 2 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெற 29வது இந்திய வண்ணப்பூச்சு மாநாடு ஆக்ராவில் நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்துல இருக்க ஆக்ராவில் நடைபெற்றது. 9வது சர்வதேச நுண் நீர்ப்பாசன மாநாடு மகாராஷ்டிராவில் இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்ல நடைபெற்றது. ஸோ இதனுடைய தீம் என்ன அப்படின்னா மைக்ரோ இரிகேஷன் அண்ட் மாடர்ன் அக்ரிகல்ச்சர். அதுதான் இதனுடைய தீம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீமையும் சேர்த்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலக விமான போக்குவரத்து கூடுகை 2019 எங்க நடைபெற்றதுன்னா மும்பை. இதுக்கு முன்னாடி நம்ம மும்பை அப்படின்னு ஒன்று பார்த்தோம். என்னன்னா 25வது கூட்டாண்மை உச்சி மாநாடு மும்பைல நடைபெற்றிருக்கு. அதுக்கப்புறம் உலக விமான போக்குவரத்து கூடுகை 2019 இதுவும் மும்பைல நடைபெற்றிருக்கு. புவி அரசியல் மற்றும் புவி சக்திசார் மாநாடான ரைசினா உரையாடலின் 4வது பதிப்பு புதுடெல்லியில நடைபெற்றிருக்கு. இதனுடைய தீம் என்ன, கரு என்ன அப்படின்னா உலக மறுசீரமைப்பு, புதிய வடிவியல்களில் நிலையற்ற கூட்டணிகள், நிச்சயமற்ற விளைவுகள் அப்படின்றதுதான் இதனுடைய கரு. 25வது தரைவழி மற்றும் செயற்கைக்கோள் ஒளிபரப்பு மீதான சர்வதேச மாநாடு மற்றும் BEF கண்காட்சி ரெண்டுமே நடந்திருக்கு. எங்க அப்படின்னா டெல்லியில நடந்திருக்கு. இதனுடைய தீம் என்ன அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப உலகில் அடுத்த தலைமுறை ஒளிபரப்பு. இந்த மாநாடு மற்றும் கண்காட்சியோட தீம் தான் தகவல் தொழில்நுட்ப உலகில் அடுத்த தலைமுறை ஒளிபரப்பு அப்படின்றதுதான் இதனுடைய தீம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில இளையோர் வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு நடைபெற்றிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில இளையோர் வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு நடைபெற்றிருக்கு. இதனுடைய தீம் என்ன அப்படின்னா ரோல் ஆஃப் இந்தியன் டயாஸ்பரா இன் பில்டிங் நியூ இந்தியா அப்படின்றதுதான் இந்த மாநாடுடைய கரு. மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உற்பத்தியாகும் முக்கிய பொருள்களை காட்சிப்படுத்துவதற்காக ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநில அரசு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு அப்படின்ற திட்டத்தை உத்தரப்பிரதேச மாநில அரசு தொடங்கியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உற்பத்தியாகும் முக்கிய பொருட்களை காட்சிப்படுத்துறதுக்காக தொடங்கிய திட்டம் தான் இந்த திட்டம். எந்த அரசு தொடங்கியிருக்கு அப்படின்னு கேட்கலாம். உத்தரப்பிரதேச அரசு தான் தொடங்கியிருக்கு.
ஸோ அந்த திட்டம் பேர் வந்து ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு அப்படின்றது தான். ஸோ இம்பார்ட்டன்ட் ஜனவரி மந்த்துக்குரிய இம்பார்ட்டன்டான மாநாடுகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்த்தோம். இன்னொரு வீடியோல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி அதனுடைய தொடர்ச்சி பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.